சௌபாகிய நாம யோகத்துல ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ பிறந்திருந்தாங்கன்னா, சௌபாகிய நாம யோகத்துல பிறந்திருந்தால், அவங்களுக்கு வந்து சுக்கிரன் தான் யோகி பகவானா வருவாங்க. அவயோகியாக குரு பகவான் வருவாங்க. ஸோ, இந்த அவயோகி குரு பகவான் அந்த கலர் தான் இவங்களுக்கு வந்து விருப்பமா இருக்கும். சௌபாகிய நாம யோகத்துல பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குருவோட கலருங்கிறது மஞ்சள். ஓகேங்களா? மஞ்ச கயிறு கட்டியிருக்கலாம். மஞ்ச கலரு ட்ரெஸ்ஸு பயன்படுத்துறது. மஞ்சள் கலரில் காரு அல்லது வீட்டுக்கு பெயிண்டிங்கு, படுத்திருக்க வந்து பெட்டு, தலவாணி, போர்வை இந்த மாதிரி மஞ்சள் வந்து அவங்க உடம்புல டச் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா அவங்களோட நெருங்கிய நண்பர்கள் கூடயே சுற்றுறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அந்த கலர் வந்து பயன்படுத்துறது வாய்ப்புகள் வந்து உண்டு. இந்த மஞ்சளை அவாய்ட் பண்ணாவே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகேங்களா? 2வது வந்து சுக்கிரன் யோகியா வரனால சுக்கிரனோட கலர் வந்து பயன்படுத்தலாம். வெண்பட்டு அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது, இப்ப இவங்களுக்கு வந்து சௌபாகிய நாம யோகத்துல ஒருத்தங்க பிறந்திருந்தாங்கன்னால், அவங்க வந்து சேர்க்கக்கூடாத யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூலம் நாம யோகத்துல ஒருத்தங்க பிறந்திருந்தால் 2 பேத்துக்குமே ஆகாது. அடுத்தது வந்து வரியான் நாம யோகத்துல பிறந்திருந்தாலும், இந்த சௌபாகியத்தோட சேர்க்கக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் வைத்திருதி நாம யோகம். ஓகேங்களா? இந்த 3 நாம யோகமும் சௌபாகிய நாம யோகத்துக்கு வந்து பொருத்தம் இல்லை.